Hotel Nagarjuna style chilli chicken எப்படி செய்யிறது வாங்க பார்க்கலாம். Welcome back to Kayus kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம டேஸ்டியா ஒரு chicken recipe செய்ய போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. beginnersக்கு கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு blender எடுத்துக்கலாம். blenderல வந்து 10 பச்சை மிளகாய் 10ல இருந்து 12 பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கறனால நான் 12 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இத வந்து கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இதே போல அரைச்சுக்கோங்க. ஸ்மூத்தா அரைக்காதீங்க. இது இப்ப இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வெச்சு செய்யறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ண பச்சை மிளகாய் இருக்குல அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்து திருப்பி ஒரு 5 பச்சை மிளகாவை இதே போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அதிகமா இருந்தா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுல வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க. பட் ஆனா சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பவுமே வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு போனோட சிக்கன் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்த பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை mix பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா mix பண்ணனும். நல்லா mix பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிற மாதிரி இருந்தா 1 கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்குங்க. பாருங்க நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நம்ம மூடி வச்சிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 2 விசில் போதுங்க. சிக்கனால சட்டுன்னு வெந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா 2 விசில் வந்தாச்சு. பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்ல வாசனையா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். சிக்கன் பாருங்க உங்களுக்கு பார்க்கறப்பவே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய லெமன் எடுத்துர்க்கேன். சோ பெரிய லெமன்னால பாதி லெமன் தான் எடுத்துர்க்கேன். நீங்க சின்ன லெமன் எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு ஃபுல் லெமனை அப்படியே சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இத வந்து நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். லம்ஸே இருக்க கூடாது. லம்ஸே இல்லாம நல்லா mix பண்ணிட்டு கிரேவில சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா mix பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணிட்டு 4 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போறோம். மீடியம் ஃப்ளேம் வெச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இது நல்லா கொதிக்க கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்க ஓரளவுக்கு நல்லா திக் ஆயிடுச்சு. இது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலா கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அதிகமா சேர்க்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ரைஸ்ல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பா நாகார்ஜுனா ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து சில்லி சிக்கன் செஞ்சுட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Thanks for watching.